அடுத்த செய்தியை பார்ப்போம். குமரிக்கடலில் அமைந்துள்ள வள்ளுவர் சிலை வெள்ளி விழாவையொட்டி முதலமைச்சர் ஸ்டாலின் லேசர் கண்காட்சியை தொடங்கி வைத்துள்ளார். அதனை பார்ப்போம். உலகெங்கும் உள்ள அறிஞர்களும் 7000 டன்களுக்கும் அதிகமான கருங்கற்களை கொண்டு செதுக்கப்பட்டுள்ளது. முழுவதும் பெரிய கற்களை பயன்படுத்தி உருவாக்கப்பட்ட உலகின் முக்கிய கலைப்படைப்பாகும். நுணுக்கமான கைத்திறனுடன் காதுகள், மூக்கு, கண்கள் மற்றும் வாய் போன்றவை பத்மபூஷன் கணபதி ஸ்தபதி அவர்களின் தலைமையில் தலை சிறந்த சிற்பிகளின் அரிய உழைப்பில் உருவாக்கப்பட்டுள்ளது. முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்களால் 2000ஆம் ஆண்டு திறக்கப்பட்ட திருவள்ளுவர் சிலை பல்வேறு இயற்கை சீற்றங்களை எதிர்கொண்டு கம்பீரமாக நின்று கொண்டிருக்கிறது. இதன் அடிப்பாகத்தில் பொறிக்கப்பட்ட 1330 குறள் ஓவியங்களும் இக்காலத்திற்குமான பேரறிவை வழங்கி வருகின்றன. இவை காண்பவர் உள்ளத்திற்கு ஊக்கமளிக்கின்றன. 7000 டன்களுக்கும் அதிகமான கருங்கற்களை கொண்டு செதுக்கப்பட்டுள்ளது. முழுவதும் பெரிய கற்களை பயன்படுத்தி உருவாக்கப்பட்ட உலகின் முக்கிய கலைப்படைப்பாகும். நுணுக்கமான கைத்திறனுடன் காதுகள், மூக்கு, கண்கள் மற்றும் வாய் போன்றவை. குமரிக்கடலில் அமைந்துள்ள வள்ளுவர் சிலை வெள்ளி விழாவையொட்டி முதலமைச்சர் ஸ்டாலின் லேசர் கண்காட்சியை தொடங்கி வைத்த அந்த காட்சியை நாம் பார்த்தோம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.